வாங்கங்க, ஆட்டுக்கல்ல க்ளீன் பண்ணுறதுல இருந்து சூப் வைக்கிறது, கிரேவி பண்ணுறது, அப்படி இல்லைன்னா பாயான்னு கூட சொல்லலாம். எல்லாமே எப்படி இந்த வீடியோவில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக, அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பாருங்கள், க்ளீன் பண்ணாத ஆட்டுக்கால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா அந்த முடி போகிறதுக்காண்டி தீயில வாட்டியிருப்பாங்க. அதனால் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். இந்த மாதிரி கட்டியை வச்சு நம்ம சொரன்னாவே பாருங்கள் எவ்வளோ கருப்பு வந்திருக்குன்னு. பக்கத்துலேயே ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அலசிக்கிட்டே வந்துடுங்க. நீங்கள் இப்படி சுரண்டும் போது அந்த கருப்பு ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு சதை சுரண்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த பீஸ் எடுத்து நீங்கள் கழுவுறதுக்கு போய்க்கலாம். பாருங்கள், இந்த இதுக்கு நடுவில் கொஞ்சம் சதை இருக்குது. இதுலனா கொஞ்சம் முடியாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் நான் நல்லா தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். தண்ணி உங்களுக்கு அழுக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, கீழே நம்ம தரையில் இருக்கும்ல அந்த குழம்பு, அதுலேயுமே இந்த கருப்பு இருக்கும். அதையும் இப்படி நீங்கள் சொரண்டிங்கனாவே உங்களுக்கு அந்த கருப்பெல்லாம் போயிடும். சைடும் இருக்கும். சைடும் நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீஸில் எனக்கு முடி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த இடத்துல இருக்கிற சதையை மட்டும் நான் அப்படியே கொஞ்சம் நைஸாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இதே மாதிரி எல்லா ஆட்டுக்காலையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா நமக்கு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப் வைக்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு மல்லி செடியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. மையம் அரைக்கக்கூடாது. இப்போ குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். கவுச்ச வடை போகிறதுக்காண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி எலும்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஒரு 15 விசில் கிட்டக்க விட்டுக்கோங்க. இப்போ இங்கிட்ட கிரேவிக்கு ஒரு 150 போல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இல்லாமல் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 15 விசில் போல் வந்துருச்சு. சூப்பராக நமக்கு நல்லா சூப் பதத்துக்கு ரெடி ஆயிருச்சு. சுற்றி உங்களுக்கு அந்த மசாலாவாக ஒட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சூப் பதத்துக்கு தண்ணியாக இருக்கணும். நீங்கள் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஆட்டுக்கால் சூப். பெரியவங்க மட்டும் இல்லாமல் ஒரு வயசு முடிவடைந்த குழந்தைகளுக்கும் இந்த சூப் நீங்கள் கொடுக்கலாம். நல்லா எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். இப்போ
ஆட்டுக்கால் கிரேவி அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டியது தான். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இங்கிட்டு வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சில் போல் தேங்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காண்டி கசகசா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கசகசா இல்லைன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மையா வந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. நமக்கு நல்ல தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரவும் கிரேவியோட வாசத்துக்காண்டி புதினா சேர்த்துக்கலாம், மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வதக்கலாம். நல்லா புதினா வாசம் அடித்து நல்லா நமக்கு வதங்கி வரவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம அதில் இஞ்சும் பூண்டும் போட்டிருக்கோம். அதனால அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், அதனால சீரகமும் இதில் சேர்ந்துருக்கும். நீங்கள் தனித்தனியாக போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசம் போகிற வரை வதக்கிட்டு நம்ம சூப் குடித்தது சாப்பிட்டது போக மீதி இருக்கிற ஆட்டுக்காலை அப்படியே வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட குறையா இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வந்து விட்டால் போதும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, 3 விசில் விட்டதுக்கப்புறம் சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் கொஞ்சம் கட்டியாக வந்து வைக்க போகிறேன். இல்லை நீங்கள் இப்படியே தண்ணியாக வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாலும் சரிதான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கெட்டியாவோ இல்லை தண்ணியாவோ வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக மல்லித்தலையை போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. சுடுசோறுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு திகட்டவும் செய்யாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.